கண்ட்ரி டிலைட் கேள்விப்பட்டிருப்பீங்க. கேரட் டிலைட் எப்படி பண்ணுறதுங்கிறத வாங்க பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது துர்கா விக்னேஷ் விலாஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேரட் டிலைட் பண்ணுறதுக்கு 3 பெரிய சைஸ் கேரட் எடுத்திருக்கேன். அதை மேலே நல்லா தோலில் சிறுவி கழுவி எடுத்துட்டு அதை நல்லா நறுக்கிக்கணும். எப்படி வேணாலுமே நறுக்கிக்கலாம், ஏன்னா நம்ம குக்கரில் தான் போட்டு வேக வைக்க போகிறோம். ஸோ நம்ம பெரிய பெரிய சைஸாகவும் நம்ம நறுக்கிக்கலாம். கேரட் ஜூஸு, கேரட் அல்வா பிடிக்காதவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி ஸ்டைலில் கூட பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது கேரட்டெல்லாம் நறுக்கின கேரட்லாம் போட்டு தண்ணி ஓரளவுக்கு மூழ்கிற அளவுக்கு வச்சுட்டா போதும். நிறைய தண்ணி ஊற்றணுங்கிறத இல்லை. எப்போவும் நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு எந்த அளவுக்கு கேரட் வேக வைப்போமோ அந்த விசிலை விட ஒரு 2 விசில் நம்ம எக்ஸ்ட்ரா வைக்கணும். ஏன் அப்படின்னா கேரட்டெல்லாம் மிக்சியில் போட்டு நம்ம கிரைண்ட் பண்ணணும். ஸோ ஓரளவுக்கு குழஞ்ச மாதிரி நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ வேக வச்ச கேரட்டை நல்லா ஆற விட்டுட்டு அதை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கணும். இந்த கேரட்டில் சென்ட்ரு பகுதி வெந்திருக்காது, அதுக்காக தான் நான் நிறையா விசில் விட சொல்கிறேன். இதுக்கு ஒரு 2 கப் கேரட் இருக்கும். இதுக்கு 3/4 கப் நான் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். சர்க்கரை ஆட் பண்ணிட்டு தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் நல்லா பேஸ்ட் மாதிரி பண்ணி எடுத்துக்கணும். கொஞ்சம் இந்த திரியாக வராமல் எடுத்துக்கணும். இதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிட்டு அதை நல்லா கலக்கி விட்டு அதையும் நம்ம ஒரு டைமு மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு ஸ்டவ்வில் பேஸ்ட் பண்ணதை கேரட்டை ஆட் பண்ணிவிட்டு அதில் ஒரு 1/4 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ இது ஓரளவுக்கு கொதி வந்தோடனே நான் இதுக்கு ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபுட் கலர் ஆப்ஷனல் தான். நீங்கள் வேண்டாம் அப்படின்னா ஃபுட் கலரை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஃபுட் கலர் ஆட் பண்ணிட்டு நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய்யுமே உங்களுக்கு ஆப்ஷனல் தான். நெய் போட்டு நல்லா கிண்டிட்டு இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இப்போ கேரட்டுமே நல்லா வெந்து வந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். பிளேட்டிங் மாற்றினதுக்கப்புறம் ரூம் டெம்பரேச்சர்லேயே கூலாகட்டும். நல்லா கூலானதுக்கப்புறம் தான் நம்மளால் இதுக்கான ஷேப் நம்மளால் எடுக்க முடியும். இப்போ இது நல்லா கூலாகிடுச்சு. உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அதை எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ரவுண்ட் ஷேப்பில் தான் எடுக்கிறேன். கையில் எண்ணெய் இல்லைன்னா தண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். நான் தண்ணி தான் அப்ளை பண்ணியிருக்கேன். நான் இன்றைக்கி சும்மா ஒரு ரவுண்ட் ஷேப்பில் எடுக்கலாம், ஏன்னா ஃபஸ்ட் டைமே ட்ரை பண்ணுறதுனால ரவுண்ட் ஷேப்பில் எடுத்துக்கலாம். டெசிகேட்டட் கோகனட்டில் போட்டு நான் இது பரட்டி எடுத்துக்கிறேன். டெசிகேட்டட் கோகனட் வீட்டில் இல்லை அப்படின்னா நம்ம தேங்காவே நல்லா துருவி எடுத்துக்கலாம். அதுவுமே டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க கேரட் டிலைட். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்ஸில் பார்க்கலாம். உங்களுடைய துர்கா விக்னேஷ் விலாஸ்.